முதல்ல மனுஷனா நடந்து சொல்லுங்கடா, அப்புறம் கலைஞனா இருந்து கிளிக்கிட்டேன். எங்க ஆட்டம் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க பூ போட்டு பூஜை பண்ணி யாருங்களோ அந்த நடராஜனே மயானத்துல உடம்பு முழுக்க சாம்பல பூசிக்கிட்டு ஆட வந்தாயா? உனக்கு ஆசீர்வாதம் பண்ண கையிரு, அந்த கையால உன்னை அடிக்க வேண்டாமான்னு பாக்குறேன். என்ன சின்னசாமி, யார் உன் பையனா? என் பையன் தாங்க. என்ன தொழிலெல்லாம் கத்துட்டானா? ஆட்டமெல்லாம் நல்லா தான் ஆடுறான். ஆனா கத்துக்கிட்ட கடையில வருமானம் பத்தலன்னு வேற வேலைக்கு போன்னு ஒத்த கால நிக்கிறான். தம்பி, நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கறது இந்த மாதிரி கலைகள் தான். அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமைகிட்டு வருது. இந்த நேரத்துல அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து காப்பாத்தணுமே தவிர அது நம்மளை காப்பாத்தாதுன்னு விலகி போயிடக்கூடாது. நீ படிச்சவன் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன யோசனை பண்ணுது? அப்புறம் எதுக்கு எங்க அப்பா என்ன படிக்க வச்சான்? டேய், என்னடா படிச்சனே? என்ன படிச்ச? இத பாரா, உன்னையே உசுரா நினைச்சிட்டு உனக்காக ஊர் ஊரா போய் கஷ்டப்பட்டு ஆடி அந்த வருமானத்துல நான் ஒப்பனை படிக்க வச்சேன். அது ஞாபகம் இருக்கு உனக்கு? என்னமோ படிச்சுன்னு பேசிட்டீங்க. செல்வம் படிக்காதவனா? படிச்சவன் தானே. ஆனாலும் பரம்பரை தொழில் தான் வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் என்னோட காலில் சிலங்கி கட்ட ஆள் இல்லையா? இதை பார்ப்பா, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. படிக்கிறது சொந்த அறிவு வளர்த்துக்கிறதுக்காக, பெத்த தகப்பனோட மனசு காயப்படுத்துறதுக்காக. அதை புரிஞ்சுக்க. கஞ்சி ஊத்துற கலைங்கிறது பெத்த தாய் மாதிரி. அதுல வருமானம் முன்ன பண்ணி இருக்கலாம். வருமானம் கம்மியாயிருச்சதுக்காக பெத்த தாய் கஞ்சி ஊத்தாம அப்படியே அனாதை ரோட்ல விட்டுருமா? அறிவு கிட்ட தரமா பேசிட்டீங்க. போடா. தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, எல்லாரும் நல்லா இருக்க நீதாப்பா அருள் புரியணும். கேளுங்க. இந்த வருஷம் பரத சூடாமணி பட்டம் வாங்க போறவங்க லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கு. வாழ்த்துக்கள். ஆனா அந்த விருதை நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? காலம் தவறி கொடுக்கிற எந்த விருதுமே கணக்குக்காக கொடுக்கறது தான், கௌரவத்துக்காக கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது கலைஞர்களுக்கு வருஷத்துக்கு இத்தனை பேருக்கு பாராட்டி பட்டம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அதுல ஆள் குறைஞ்சிருக்கு, என் பேரையும் சேர்த்திருக்காங்க. இல்லைன்னா என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் பெருமைக்கும் என்னைக்கோ கொடுத்துருக்கணும். கொடுக்கல, இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்ததுனால அந்த பரத சூடாமணி பட்டத்துக்கு தான் பெருமை தவிர அந்த பட்டத்தினால எனக்கு பெருமை இல்லை. அதான் வேணான்னு சொல்லிட்டேன். உங்களை அங்கீகரிச்சு கொடுக்குற பட்டத்தை வேணான்னு சொல்றீங்களே, அது கொடுக்கறவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆகாதா? அது வேணான்னு சொல்ற அளவுக்கு அப்படி நீங்க என்ன சார் பெருசா சாதனை பண்ணிட்டீங்க? என்ன தம்பி, நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காக, அந்த நன்றி உணர்வை காமிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம்னு நினைக்காதீங்க. ஒருத்தரை இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்களுடைய சாதனை என்ன, அவங்களுடைய பெருமை என்ன, புகழ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து இன்டர்வியூ பண்ணணும். இல்ல தெரிஞ்சவங்களையாவது கேட்டுட்டு வந்திருக்கணும். இந்த பாருங்க, அந்த அறிவுங்கான கூட இல்லாம வந்து கேள்வி கேட்கறீங்களே. இந்த பரதநாட்டியத்துல என்னுடைய அனுபவம் உங்க வயசுல 2 பங்கு மாதிரி. வழுவூர் ராமையா பிள்ளை, தண்டாயுதபாணி பிள்ளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எங்க என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியல. அந்த மேதைகளை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வழி வந்தவனா? 7 வயசுல காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு 13 வயசுக்குள்ள இந்தியாவில மட்டும் இல்ல, இந்த உலகம் பூரா நான் ஆடாத மேடையே இல்லை. சாட்சாத் அந்த நடராஜமூர்த்தியினுடைய வாரிசுன்னு என்ன பாராட்டி எனக்கு பட்டமும் பதக்கமும் கொடுத்தாங்க. தெரியுமா உனக்கு? பரதத்துல சிவசங்கரமூர்த்தியை ஜெயிக்க உலகத்துல ஒரு ஆளே கிடையாது. அது உனக்கு தெரியுமா? விருது கொடுக்கிற ஆளுங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு, இவருக்கு இன்னும் தெரியல. இதுக்கு ஒரு இன்டர்வியூ, ஒரு பேட்டி. ஐயா, தயவு செய்து உங்க இன்டர்வியூ வேணா பேட்டி வேணா போயிடுங்க. அம்மா ஐயா வந்திருக்காரு பாருங்க. ஐயா, நீங்க கச்சேரிக்கு நேரா வந்தது நடராஜ பெருமானே நேரா வந்த மாதிரி இருக்கு. இந்த காஞ்சி கிடந்த பூமியில உங்க காலடி ஐயா, நீங்க ஊருக்கு வந்தது மாலைன்னா எனக்கு கொஞ்சம். அவருக்கு மாலை என்ன அலர்ஜி ஆச்சு? பெரிய மனுஷன் ஒரு சால் போடுறது இல்ல. அவர் உண்மையான பெரிய மனுஷன்யா. கால்ல விழுவாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. அடடே கிருஷ்ணமூர்த்தி, தனியா பேச விட மாட்டாங்களே. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு பதிலா நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அபிராமியோட டான்ஸ்னு கேள்விப்பட்டோம். வராம இருக்க முடியும். எல்லா கலைஞர்களுக்கும் போடுற மாதிரி தான் ஐயாவுக்கு மாலை போட்டோம். நாங்க போட்டது பிடிக்கல போல் இருக்கு. பரவாயில்லம்மா, நல்லா இருமா. ஒரு குருவுக்கு பெருமை நல்ல சிஷ்யர்களை உருவாக்குறது, அந்த சிஷ்யனுக்கு பெருமை அந்த குருவோட பேரை சபையில காப்பாத்துறது. நீ காப்பாற்றுவமா? ஐயா வணக்கம். ஐயா, ஒத்திகை நடக்குது போல இருக்கு. ஆமா, தொழில்காரர் தானுங்க. நம்ம தொழில குழந்தைய காலில் தெரியுது பாருங்க. அடடா, என்னமா ஆடுதுங்க. அதுவும் நம்ம அபிராமி ஆடுறதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்களே. உட்காருங்க. ஐயா வணக்கம், நான் ஆவட பிள்ளைங்க. நம்மளதான் பார்த்துட்டு போகணும் வந்தனுங்க. ஏதாவது டொனேஷன் வேணுமா? ஐயோ, ஆடுறோம், சம்பாதிக்கிறோம், வர்ற வருமானத்துல நல்ல வசதியா இருக்குங்க. பேர் என்ன? என் மகன் செல்வம் இல்லைங்க. விவகாரமா உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்துருங்க. புரியலையே. ஐயா, நீ கோயில் திருவிழாவுக்கு நம்ம 2 கோஷ்டி ஒண்ணா போயிருந்தோம் இல்லைங்களா? ஆமா. அப்ப பெருசு நாம ஆட்டத்தையும் கூட்டத்தையும் பார்த்துட்டு திரும்ப போட்டுருங்க. சிறுசுக்கு 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டாங்க போட்டுருக்கு. சிறுசுகளா? ஆமாங்க, இப்ப நாம 2 பேர் தான் பெருசுங்க. அதுக்கு 2 சிறுசு தானே.
செல்வமும் அபிராமியும் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க போல் இருக்கு, பேசியிருப்பாங்க போல் இருக்கு, பழகி இருப்பாங்க போல் இருக்கு. இப்ப நெஞ்சு நிறைய ஆசையை நிரப்பிட்டு நிக்கிறாங்க. எது இப்ப ஆசைப்படுறதோட சிறுசுக்கு வேலை முடிஞ்சு போயிருதுங்க. பெருசுக்கு நாம தானே பேசி கல்யாணத்தை கட்டி வைக்கணும். அதனாலதான் கல்யாணத்தை எப்படி உங்க வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல எங்க வீட்டுல வச்சுக்கலாமா, அல்லது உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ கோயில்ல வேண்டுதல் சொல்லுங்க, அந்த கோயிலே வச்சு முடிச்சிருவோம். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே பொண்ணு கேப்ப? நீ இப்ப காப்பி எதுக்கு தட்டி விட்டீங்க? இதுல கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? ஐயா, நீங்க பொண்ணை பத்தவரு, நான் பையனை பத்தவன், 2 பேரும் பேசி முடிச்சிட்டோம்னா கல்யாணம் அவ்வளவுதானே. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? அவ்வளவுதானே உனக்கு தெரியும். என் கௌரவம் என்ன, என் பெருமை என்ன, புகழ் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏதோ பைத்தியக்காரத்தனமா உன் பையன் தான் என் பொண்ணு மேல ஆசைப்பட்டானா அதை நம்பி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உனக்கு புத்தி எங்கேயா போச்சு? ஐயா, போதும். அவனும் உங்ககிட்ட கடை கட்டு வரல, கல்யாண பேச வந்திருக்கேன். நீங்க வசதியானவர் தான், கௌரவமானவர் தான், அதுக்காக வார்த்தை அள்ளி விசாரிக்க கொஞ்சம் மரியாதை பேச. உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? சிவசங்கரமூர்த்தி கிட்ட, பரதநாட்டியத்துக்கே ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிவசங்கரமூர்த்தி கிட்ட பேசுற. பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்தினாலையும் அந்த நடராஜ பெருமானுடைய ஆசையினாலையும் இன்னைக்கு பரதநாட்டியத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கேன். என்கிட்டயே கொள்ள வசதி பேசுற. இந்த பரியா ஆட வந்து ஆடிட்டு போகணும், அதை விட்டுட்டு ஆட வந்த பொண்ணு மேல பையன் ஆசைப்படுறதும் அதையே நியாயப்படுத்தி பொண்ணு கேட்டு அப்பம் வர்றதும் என்ன விளையாடுறீங்களா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லையா? தெருவில் ஆடுற கூட்டம் தானே, உன் புத்தி அப்படித்தானே போவோம். நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் ரத்தத்துல கலந்திருக்க கலையை பத்தி ஏதாவது பேசுனேன் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன நானும் பாக்குற பேசிட்டே இருக்கிறியா? என்ன பெரிய கௌரவம்? உன்னுடைய பரம்பரையில பிறந்து உன்னுடைய கௌரவத்தை தினம் பார்த்து வளர்ந்து உன் பொண்ணு அபிராமதாயா இந்த சாதாரண ஆவுடைய அவளை மகனை விரும்பி இருக்கா? பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஆசைப்பட்டது என் மகன் மட்டும் இல்ல, உன் பொண்ணு தான். இதுவா ஏழையா, அந்தஸ்துல அவன் தான், கௌரவம் அடனா பிச்சைக்காரையா. ஆனாலும் என் மகனை நல்ல குணத்தோட நான் வளர்த்ததுனாலதான் அவன் இந்த பொண்ணு கிட்ட நல்ல குணத்தோட பழகி இருக்கான். அதனால நான் இந்த வீட்டு வாசல்ல பொண்ணு கேட்டு வந்து நின்று அவமானப்பட்டிருக்கேன். ஆனா இதே என் மகனை வேற விதமா வளர்த்து அவன் பொண்ணு கிட்ட வேற விதமா நடந்திருந்தான்னா, ஐயா என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்குங்க அத்தனை பேர் குடும்பத்தோட எங்க மூடிட்டு வெளியே போ. சும்மா விடுங்கடா, என்ன பேசுறான் அவன்? ஒரு கலைஞனை மதிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான கலைஞன். அதை விட்டு பரம்பரை கௌரவம் ஆண்டவனுடைய அனுகிரகம் அவமா பேசுறானே, அவ கலைஞராடா. விடுங்கடா, முதல்ல மனுஷனா நடந்து சொல்லுங்கடா, அப்புறம் கலைஞனா இருந்து கிளிக்கிட்டான். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா. விடுங்கடா, வாங்க கேளுங்க வாங்க. ஏண்டி சிவசங்கரமூர்த்தி என்னவோ அப்படிப்பட்ட பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரைன்னு சொன்னாங்க, கடைசியில ஒரு பொண்ணு என்னடானா ஒரு நாட்டு பரத்தான போய் காதலிச்சிருக்காளே. கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், பெரிய இடம்னாலே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் இருக்குண்டி. இன்னைக்கு நம்ம ரிஹர்சலுக்கு வந்ததுனால இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் அவங்க கூட இவ ஓடி போயிட போறா, எதுவுமே நடக்காத மாதிரி பணத்தை வச்சு மறைச்சிருவாங்க. எத்தனை பேரை பாத்துருக்கோம் இது மாதிரி. ஆவட பிள்ளையோட மகன் மரியாதை இல்லாம ஒரு கலைஞர் அடிச்சுட்டாங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க காரை உடைச்சேன். இது மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் உங்க மேல விட வேண்டிய அடிதான். பொண்ணு கேட்டு வந்தவரை உங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வாய் வார்த்தையில சொல்லி அனுப்பிருக்கணும். அதை விட்டுட்டு அவரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருக்கீங்களே, அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆவட பிள்ளைக்கு என்ன அனாதை நினைச்சிட்டீங்களா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு எந்த அவமானம் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க ஆட்டம் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க பூ போட்டு பூஜை பண்ணி யாருங்களோ அந்த நடராஜனே மயானத்துல உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு ஆட வந்தாயா? உங்க வார்த்தைப்படி அப்படி தெருவில் ஆடுற நாங்களும் அந்த நடராஜ மூர்த்தி தான் ஒண்ணு. சத்தியமா நீங்க இல்ல. உங்க ஆணவோ அகங்காரோ அழிஞ்சு போய் எங்க அப்பா முன்னாடி தலை குடிச்சு நிக்கலாம் போறீங்க. எங்க அப்பாவோட வயிற்றுல உங்களை சும்மா விடாது.
பெரிய இடத்து சண்டை தெருவுக்கு வந்துருச்சு பாத்தியா? பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். வண்டியை ஒருத்தன் உடைச்சிட்டு போறான், இவங்க நின்று வேடிக்கை பார்த்தா தப்பு இவங்க மேல என்னன்னு அர்த்தம்? வெளிய இருந்து பார்த்தா வீடு அலங்காரமா தான் இருக்கு, உள்ள போய் பார்த்தா தானே அங்க இருக்கிற அசிங்கம் தெரியும். அப்பா, என்னாலதானே உனக்கு இந்த அவமானம் எல்லாம்? ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த பொண்ணு மன்னிச்சிருப்பா. என்னடா பைத்தியார மாதிரி பேசிட்டு இது பாருப்பா செல்வம், ஒருத்த மகனா அப்பா மேல ஒரு சிறிய வச்சிருக்கலாம், ஒரு அண்ணனா தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கலாம், ஒரு நண்பனா சின்னதிகார மேல பிரிய வச்சிருக்கலாம். இது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிறதாப்பா. ஆனா ஒரு பொண்ணோட மனசை ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அமையாதுப்பா. உனக்கு அமைஞ்சிருக்குது, அதை போய் வேண்டாங்க. அவன் என்னை அவமானப்படுத்தினா, அது எனக்காச்சு அவனுக்காச்சு, நான் பாத்துக்கிறேன். நம்ம கலையை அவமானப்படுத்தினுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அதுக்காக நீ காதல வேணாங்கிற பைத்தியாரனாகிறியா? ஏப்பா அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேரை சொல்றதுக்கு நீ எவ்வளவு தூரம் யோசிச்ச? இப்ப ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பொண்ணே வேணாங்கிறியாது நியாயமா? இதை வரப்பா, நீ ஆசைப்பட்ட பொண்ணு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாத, இந்த சந்தோஷத்தை இழந்துடாத. என்னடா பைத்தியகார மாதிரி அழுதுட்டு? நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை வேணாட்டிய. காதலுங்கிறது என்ன நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா? அந்த பொண்ணுக்காக வேணா? அவ உன்னை நினைச்சு நினைச்சு ஒருகிட்டு இருப்பால, அவ உன்னை நினைச்சு நினைச்சு கலங்கிட்டு இருப்பால. நீ காதல் என்ன காதலிக்கனா நீ மரணம் மறந்துடணுமா? தப்பு இல்லையா? உங்க ரெண்டு பேர்த்தையும் என் உசுர கொடுத்தாவது நான் சேர்த்து வைப்பேன். கண்ணத்தோட 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 ஒண்ணு போய் அடிச்சுட்டு. இந்த விஷயத்துல அபிராமி மேல குத்தம் சொல்ல மாட்டேன். தப்பெல்லாம் உங்க மேலதான். நீங்களே அவகிட்ட சொல்லி அவனை மறந்துட சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. யார் சொன்னாலும் அது மட்டும் என்னால முடியாது. இந்த பர்மா, எனக்கு அவங்க அப்பனுக்கு விரோதமாயிடுச்சு. இப்ப போய் நீ அவனை விரும்பினா அது என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஆகாதா? செல்வத்தை நீ மறந்துடு. செல்வத்தை என்னால மறக்க முடியாது. நீ எப்படி வளரணும், என்னெல்லாம் சாதிக்கணும்னு என் மனசுல எவ்வளவோ கோட்டை கட்டி வச்சிருக்கமா. ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை காதலிச்சு அதெல்லாம் பாழாக்கிடாத. அந்த செல்வத்தை உன் மனசுல இருந்து அடியோடு அழிச்சிரு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது செல்வத்தோட தான். கையெடுத்து சின்ன பொண்ணு ஏதோ தெரியும். பொறுமையை சோதிக்காத. உன் காலில் சலங்கை கட்டி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண கையிரு. அந்த கையால உன்னை அடிக்க வேண்டாமான்னு பாக்குறேன். இந்த சிவசங்கரமூர்த்தியோட கௌரவத்துல ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட விடக்கூடாது. புரியுதா? அதையெல்லாம் புத்தியில வச்சு ஒழுங்கா நடந்துக்க.